கம்யூனிஸ்ட் கட்சி அது கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டே போயிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கரைந்து போய்விட்டது, காணாமல் போய்விட்டதுன்னா அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படணும்? அதை பற்றி ஏன் நீங்கள் பேசணும்? அப்போ கோபத்தில் வெளிப்படுத்துகிற கருத்து. ரெண்டாவது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற மாநில செயலர்கள் யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாரும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அடிமையாக இருந்ததில்லை, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் பிரச்சனை குறித்து நாங்கள் கவலைப்படவில்லை என்று பேசுகிறார். மக்கள் பிரச்சனை அவர் என்ன சொல்கிறார்? எது மக்கள் பிரச்சனை? ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை புறக்கணிப்பது மக்கள் பிரச்சனை இல்லையா? நிதி கொடுக்க மறுப்பது மக்கள் பிரச்சனை இல்லையா? இயற்கை சீற்றத்தால் தமிழகம் பாதிக்கப்பட்ட பொழுது, கடுமையான சேதத்திற்கு ஆளான பொழுது ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்காமல் மறுத்தது மக்கள் பிரச்சனை இல்லையா? தேசிய கல்விக் கொள்கை 2020 என சொல்லி அதை வலுக்கட்டாயமாக திணிப்பதும், அதன் மூலமாக இந்திய திணிக்க முயற்சிப்பதும், அது ஏற்கவில்லை என்கிற காரணத்திற்காக தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை கொடுக்க மறுப்பதும், இதெல்லாம் மக்கள் பிரச்சனை இல்லையா என்பதை எடப்பாடி அவர்கள் யோசிக்க வேண்டும். யோசித்து பதில் சொல்லணும். மாதிரி வக்ஃபோர்டு திருத்த சட்டம், அது குறித்து எடப்பாடியோட நிலை என்ன என்பதையும் விளக்க வேண்டும். ஆக மக்கள் பற்றி நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். அவருக்கு இருக்கிற பிரச்சனை இன்றைக்கி, தன்னை ஒரு பெரிய எம்ஜிஆராக ஜெயலலிதாக அவர் கருதுகிறார். அவர்களுடைய தலைமையில் அணியை உருவாக்க முடிந்தது, அமைந்தது. அது மாதிரி தன்னுடைய தலைமையில் அணியை அமைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவாக எடப்பாடி ஒருபோதும் ஆக முடியாது.